பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் நான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் மனதை விட்டது அகலவே இல்லை. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், இறக்கின்ற மிருகம் தன்னை கொல்ல வருகின்ற கொன்று போடுவதற்கு காத்திருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அப்படி பார்க்கும் தெரியுமா? எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது கண்ணில் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு? நீங்க வீட்டில் வெட்டுவீங்களே, அப்ப அது உங்களை பார்க்கும். அப்படி என்னைக்கால் யோசிச்சிருக்கிறீங்களா அது என்ன சொல்ல வருதுன்னு? பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற அந்த புத்தகம் இப்படி சொன்னது. பாஸ்கரதாஸ் என்ற ஒருத்தன் தன்னுடைய ஆக கீழே விழுந்து அழிந்து போக காத்திருக்கக்கூடிய ஒரு நண்பனை தெருவில் இருந்து கண்டெடுக்கிறான். அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, வேலை கொடுத்து, பணம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறான். அவனுக்கு பாஸ்கரதாசின் இளம் மனைவியோடு தொடர்பு வந்து விடுகிறது. அந்த இளம் மனைவி பாஸ்கரதாசை கொலை செய்ய திட்டம் போடுகிறாள். திட்டம் போடுவதற்கு அவள் இவனை பயன்படுத்துகிறாள். இந்த ஆண் வந்த நண்பன் அவளுடைய சொல்லில் மயங்கி கொலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்ட அவன் எப்படி கொலை பண்ணுவதுன்னா, ஒன்னால அவர் சோஃபால உட்கார்ந்துருப்பாரு, நீ பின்னால போய் இப்படி இழுத்து கொன்னுடு. கதை முடியுதுங்க. அந்த இந்த பக்கம் போட்டுருவான். போட்டுட்டு இழுத்து அவன் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது அவன் திரும்பி பார்த்துருவாங்க இவனை. அவன் இறந்துருவான். கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோடு சேராமல் தன்னை தன் நண்பன் வாழ வைத்த தன் நண்பன் தன்னால் தான் அவன் கொலையுண்டான் என்பதனை அவன் தெரிந்து கொண்டான் என்கின்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொள்ளும். இப்படி ஒரு கதை. இது போதி மரமா இல்லையா? ஏதோ ஒரு நிலையில் நாம் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு நம்மை இன்னொரு கட்டத்திற்கு, மனதை வேறு நிலையில் திருப்பி எடுத்து செல்கிறதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணம் அடைவதற்கு 28 நாட்களுக்கு முன்னால் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாளும் என்னை வந்து நீ சந்தித்ததில்லை, பொதுக்கூட்டத்தில் தான் சந்தித்திருக்கிறாய், மரியாதையாக வீட்டிற்கு புறப்பட்டு வா. கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதி என்கிறீர்கள், என்ன நீயே சொல்லு பாப்போம். என்ன ஒரு பனையூர், எதுக்கு வாப்பா அப்படி சொல்றீங்க? பனையோலைகளில் தானே எழுதினோம். போன்ல சொல்ற இசையாக பேசக்கூடியவர், உண்மையில் இசையை காதலித்து கவிதையை திருமணம் செய்தவர். ரொம்ப இசை ஞானி அவர். வீட்டிற்கு போகிறேன். பல மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தவர் கடைசியாக சொன்னார், நாளைக்கு வீட்டிற்கு போ, உன் வீட்டிலே 1400 ரூபாய் எடுத்து வை, ஒருவர் சில புத்தகங்களை கொண்டு வருவார், எதுவும் பேசாமல் அந்த 1400 ரூபாயை கொடுத்து விடு. சரி, நான் 1500 ரூபாயை வைத்திருந்தேன். அவர் வந்தார், நான் கொடுத்தேன், அவர் மீதி 100 ரூபாய் கொடுத்து போய்விட்டார். அந்த புத்தகத்தை பார்க்கிறேன். பாப்பா புத்தகம் வந்துவிட்டது என்றால் ஒரே விஷயம்தான் சொன்னார், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட புத்தகம், நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியாது, எனக்கு பின்னால் களமாடுகின்றவர்கள் இந்த நூல்களை எல்லாம் வாசித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். அந்த புத்தகம் எது தெரியுமா? 1296ஆம் ஆண்டிலே பிறந்த, இஸ்தான்புல்லிலே பிறந்த ஜலாலுத்தீன் ரூமி என்கின்ற மாபெரும் ஞானி, சூஃபி ஞானி எழுதிய மஸ்னவி என்கின்ற நூலின் தமிழாக்கம். 4 பகுதிகள் வந்திருந்தது அப்போ. இப்பொழுது 6, 7 வந்துருச்சு. நான் எல்லாம் வாங்கி கொண்டேன். அந்த புத்தகத்தை, இதை நீ வாசி என்று அவர் கொடுக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் இங்கிருந்து வேறு ஒரு கண்டத்தின் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஞானி 12ஆம் நூற்றாண்டில் சிந்தித்த அந்த சிந்தனையை அதே 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் அல்லது சங்க இலக்கியங்களில் நான் என் தமிழ் இலக்கியத்தில் உணர்கிறேன். உலகளாவிய சிந்தனைகளை தூக்கி பிடித்த அந்த மஸ்னவியை வாசிக்கின்ற பொழுது ஒரே 2 கருத்து மட்டும் சொல்லுகிறேன், அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, இவ்வளவுதான் கவிதை. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யா மரத்தில் ஏறி இருக்கிறாய். அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உலகம் மிகப்பெரியது. முதலில் கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு,
யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா? அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள், தயவு செய்து கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. இப்படி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க, நான் அசந்து போன வார்த்தை. இளைஞர்களிடத்தில், லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன், உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். என் போதி மரம் எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுது? இது சத்தியமா, உண்மையா? உண்மை, உண்மை. நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆழமான ஆழ் மனது அதை நாடுகிறதா? அதுவும் உன்னை நாடுகிறது. மரணம் கூட அப்படித்தான், விபத்து கூட அப்படித்தான், பகை கூட அப்படித்தான். உன் மனம் எதை நாடுகிறதோ அது உன்னை நாடுகிறது. யோசனைகளையும் எண்ணங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் பிசிறான நெகட்டிவான உடன்பாட்டு முறையில் இல்லாத முரணான சிந்தனைகளை வரவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவு பெற்ற இடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இத்தகைய பரந்த கூட்டத்தை தேடுகிறேன். இதோ நான் வருவதற்கு 2 மணி நேரம் காலதாமதமானாலும் இந்த கூட்டம் என்னை தேடிக்கொண்டிருந்தது என்பதுதானே, இதுதானே. ஒரு நான் கொஞ்சம் உயரமான பொண்ணு. இந்த திருவள்ளுவர் பஸ்ல ஏறும்பொழுது அது ரொம்ப குட்டியா இருக்கும், கால் முட்டி இடிச்சுக்கும். எனக்கு ஒரு 12 வருஷமா பயம், பிரேக் போட்டா முட்டி பேந்துருமோன்னு. ஆனா பஸ்ல பேரல, 2 வீலர் ஓட்டிட்டு போகும்போது கீழே விழுந்து முட்டி பேந்துருச்சு. இப்போ புரியுதா? நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது விழுந்துருவோமோ, நான் விழுந்துருவீங்க. விழக்கூடாது, விழமாட்டீர்கள். சொற்களில் கவனம். இந்த சொற்களில் கவனமும் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஞானமும் புத்தகம் எனும் போதி மரம் எனக்கு தருகிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரியலங்கிறது ஒப்புக்கோங்க. மாணவர்கள், முன்னால இருக்கிறவங்க கண்டிப்பா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. திட்டாமல்லாம் அது ஒழுக்கமா நமக்கு கிடைக்காது. ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேற வயசுல தெரிஞ்சுக்கல. 9th ஸ்டாண்டர்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது +1ல வந்து கேட்குற கெட்ட வார்த்தையில தான் பதில் வரும். வந்தாலும் பரவாயில்ல, முட்டாள் பெண்ணே திட்டிக்கோ. விளையாடுறியா? விளையாடல. திமுறா பேசுறியா? இல்ல. வம்பு பண்றியா? கிடையாது, சொல்லி கொடு. ஸ்டாஃப் ரூம்க்கு வா, வரேன், சொல்லி கொடு. அம்மா அப்பாவை கூட்டு வரேன், சொல்லி கொடு. எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, சொல்லி கொடு. எவ்வளவு வேணுமாலும் திட்டிக்கோ. வாழ்க்கை முழுவதும் நான் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை உன்னிடத்தில் வசை வாங்கிக் கொண்டு அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஞானம் புத்தகம் தருகிறது. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் வந்து விழுகின்ற பொழுது பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். சொற்களிலே உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை. ஏங்க, நேற்று ஏதோ ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கேன். இந்த பேரன்பு இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வண்டி டிரைவ் பண்ணிட்டு போறேன், பசி. இப்பவும் பசியோட தான் இருக்கிறேன், சரியான பசி. முன்னால ஒரு டெம்போ, அந்த டெம்போல ஃபுல்லா பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் உட்கார்ந்துக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க. நல்ல மஞ்சளும் சிவப்புமாக ஆடை, கழுத்தில் எல்லாம் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கொண்டு மஞ்சள் முகத்தோடு குங்குமத்தோடு அப்படி போறாங்க. அந்த கூட்டம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. போயிட்டே இருக்க, அந்த அம்மா ஏதோ சாப்பாடு எடுத்து பச்சை பசுமையான இலையில வைக்குது. நான் வண்டி ஓட்டிட்டே போறேன், முன்னால அது தெரியுது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க?
வண்டியை நிறுத்த முடியாது, ஹைவே. கார் கண்ணாடியை இறக்கிட்டு இப்படி கை நீட்டிட்டேன். தமிழ்நாட்டில் தான் இது முடியும். அவங்க உடனே இண்டிகேட்டர் போட்டு ஓரமா நிறுத்திட்டு அந்த தொன்னை இலையில் சாப்பாடு கொண்டு வந்து என்னை கை காட்டி நிறுத்தி இப்படி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த நாட்டை? நாடுங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. பாரதி பாரதி என்கின்ற போதி மரம் கிடைக்கிறதா வார்த்தை? நீ என்ன நான் என்ன? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் சொல்லுவா? தமிழ் மண்ணில் இருந்து புறப்பட்ட நூல், பழந்தமிழ் நூல் போதி மரமாக நின்று எனக்கு சொல்கிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோயும் தணிதலும் அவற்றோர் அன்ன சொல்லிக் கொடுக்குதே. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யார் சொல்லுவா? பொருள் புரிய வேண்டுமே. காலையில 4 மணிக்கு எவனாவது சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்ப்பானா? ரசனை கெட்டு இருக்கிறோம் நாம் என்ற அர்த்தம். விடிய விடிய கூத்து பார்த்தவங்க தான் நாம. ஆனா 4 மணிக்கு முடிச்சுக்குவாங்க. எனக்கு புரியவே இல்லை. எங்க ஐயா தான் சொல்லுவார், பெரியார்தாசன், சினிமால உண்மையாவே மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான், அவனுக்கு பேர் ஹீரோ. குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளமாடா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த தெளிவு எது கொடுக்கும்? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். புத்தகங்களை வாசிப்பதனால் சேது பந்தன படலம்னு ஒரு படலம் இருக்குங்க கம்ப ராமாயணத்துல. முடிஞ்சா அதை படிச்சு கடந்துருங்க. நான் ஏன் அதை இப்போ படிச்சேன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க சேது பாலம் இருக்குன்னு. இப்போ சொல்றாங்க இல்லைன்னு. என்ன அரசியல்னு தெரியலையே. ஆனா சேது பந்தல படலத்துல கம்பர் எழுதுறார். இப்ப இவ்வளவு பாருங்க, சொல் பாருங்க எப்படி இருக்கு. கடல் கவிச்சி நாத்தம் வீசக்கூடிய மீன்கள் உலவுகின்ற ஒரு பகுதி. மலை என்பது தேனும் மாணிக்கங்களும் வேர்களும் பஞ்ச மூலிகைகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் வீசக்கூடிய அற்புதமான பொக்கிஷம். இந்த அற்புதமான பொக்கிஷத்தை குரங்குகள் எடுத்துட்டு போய் கடல்ல போடுது. இவ்வளவுதாங்க காட்சி. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே எனக்கு கிடைக்கின்ற ஞானத்திற்காக அந்த எழுத்தாளன் அந்த சொல்லை அதில் போடுகிறான். இது வெறும் காட்சிதான். மலையை கொண்டு வந்து கடல்ல சாத்தனாங்க, அவ்வளவுதான். ஆனால் கம்பன் என்ன எழுதினான் தெரியுமா? வாழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன் நிலை தாழ்ந்து வீச்சமாக இருக்கக்கூடிய கடல் போன்ற சூழ்நிலைக்கு போய் சேர்ந்தாலும் அவர்கள் தன்னில் இருக்கக்கூடிய வாசனையை அந்த கடலில் கலந்து கடலை வாசனை திரவியமாக மாற்றுகிறார்கள் என்று பேசுகிறார். வாழ்ந்து கெட்ட, அதனால தானே சொன்னாங்க கெட்டாலும். இந்த சொல் கிடைத்த இடம். எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம், எத்தனையோ விஷயங்களை இந்த போதி மரம் எனக்கு தந்திருக்கிறது. நான் ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கிறேன், திருக்குரானை வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், 4000 திவ்ய பிரபந்தத்தை வாசிக்கிறேன், தேவாரத்தை வாசிக்கிறேன், திருக்குறள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், புத்திலக்கியங்கள் என்று எல்லாவற்றையும் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது. நான் இதை பெருமைக்காக சொல்ல இல்லை, எனக்கு 5 மொழிகள் தெரியும். 5 மொழிகளில் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எல்லா மொழிகளிலும் இருக்கிறது தான் நீதி. ஆனா என் தாய் மொழியாம் தமிழில் இருப்பது என்ன தெரியுமா? அகம் சார்ந்தவன் பேசினாலும் புறம் சார்ந்தவன் பேசினாலும் அந்த போதி மரம் எனக்கு தருகின்ற ஆழமான ஒன்று அறம். அறம் என்கின்ற போதனையை, எனக்கு ஞானத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது, இந்த நூல்கள் எனக்கு தருகின்றன. எல்லாவற்றையும் படித்து கடந்து விடுங்கள். படித்து கடப்பதற்கு என்ன இருக்கிறது?
நான் காரல் மார்க் ஜென்னி பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறேங்க. இதுவரைக்கும் நான் தெரியாத ஒரு விஷயத்தை அந்த புத்தகத்தின் ஒரு வரி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 800 பக்கங்கள் கொண்ட புத்தகமா இருக்கலாம். உங்களுக்கான ஞானம் எங்க தெரியுமா கிடைக்கும்? 782வது பக்கத்துல கிடைக்கும். ஆனா அந்த 781 பக்கமும் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. அந்த வரிக்கான முதலீடு அது. நான் பாருங்க, ஜென்னி தொற்று நோய், ஈரல் தொற்று, நுரையீரல் தொற்று, இப்ப இருக்கிற பேண்டமிக் மாதிரி கொரோனா தொற்று, அந்த மாதிரி ஒரு தொற்று. காரல் மார்க்ஸ்க்கும் அதே தொற்று. 2 பேரும் சேரவே கூடாது, தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்க பெட். அந்த பொண்ணு எழுதுறா, அந்த பொண்ணுடைய எழுத்து அதுல கொஞ்சம் இருக்கு, அந்த டைரி குறிப்பு இருக்கு அந்த புக்ல. அவ எழுதுறா, வெளியில வந்து எங்கல்ஸ் வரார், உள்ள போகாதீங்கிறா. ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் சேரக்கூடாது, சேர்ந்தா யாராவது ஒருத்தர் செத்து போயிருவாங்கம்மா. அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இளம் காதலர்களை போல வாழ்க்கை எங்கெங்கோ தொலைத்து விட்டு இந்த முதிய காலத்தில் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு இருப்பதை விட இந்த கணம் அவர்களுக்கு முக்கியமானது, நாம் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாள் மகள். சொன்னதுபடிக்கே ஜென்னி இறந்து போகிறாள். உள்ளே போய் பார்க்கிறான், ஜென்னி இறந்து கிடக்கிறாள். வெளியில் வந்து காரல் மார்க்ஸினுடைய தோழன் ஏங்கல்ஸ் என்ன அறிவித்தான் தெரியுமா? காரல் மார்க்ஸும் செத்து போனான். அதன் பிறகு காரல் மார்க்ஸ் 2 ஆண்டுகள் இருந்தார். ஆனால் அந்த வினாடியை பார்த்தவுடன் காரல் மார்க்ஸும் செத்து போனான் என்றான் இல்லையா? காரல் மார்க்ஸ் சாவுக்கு ஏங்கல் செய்தான். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லோரும் காரல் மார்க்ஸை தான் பெரிய இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காரல் மார்க்ஸ்க்கு சற்றும் குறையாத எழுத்து ஏங்கல் சொன்னது. தன் நண்பனுக்காக அவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் தன் பணம், தன் பதவி, தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் காரல் மார்க்ஸ்க்காக தந்தவன் ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸுடைய நூல் வந்திருக்கிறது, தொகுப்பு வந்திருக்கிறது, நான் வாங்கி வைத்திருக்கிறேன், முடிந்தால் படித்து கடந்து விடுங்கள். ஏங்கல்ஸ் சொன்னான், இந்த நாள், இந்த மணி நேரம் என் நண்பன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான். சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம் என்று சொல்லுகிறான் ஏங்கல்ஸ். எனக்கு காரல் மார்க்ஸ் மரணத்தை விட மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த சொல். சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். சொற்கள் நமக்கு கிடைக்கின்றன, நமக்கான தேடல் நமக்கு வாய்க்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை நமக்கு அர்த்தம் உள்ளதாக வந்து சேர்கிறது. இதற்காகத்தான் இதை பேச வந்தேன். பெர்னாட் ஷா சொல்கிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. வாழ்கின்ற அந்த வினாடி வரைக்கும் வாழ்வது என்றால் என்ன? நான் 4, 5, 6 என்று இந்த வரிசையின் படியில் நான் பெற்ற இந்த போதி மரத்தின் கீழே நான் பெற்ற ஞானத்தை பிழிந்து இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். ஆசிரியர்கள் மட்டும்தான் ரகசியங்களை சொல்வது உண்டு, படைப்பாளர்களும் சொல்லிவிடுகிறார்கள். இந்த உலகம் வஞ்சகமானது. ஒருத்தங்கிட்ட கேளுங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி தர மாட்டாங்க. படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற புள்ள சொல்ற ஒரே வார்த்தை எக்ஸாமினேஷன் ஹால்ல, ஒண்ணுமே படிக்கலப்பா. இவ்வளோ பொய்யான உலகம். எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த ஊர்ல வந்து ஒரு பாம்பு கடிக்க ஒருத்தி மருந்து சொல்வா. அவளுக்கு 60 வயசு ஆகும்போது 45 வயசு வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு பாம்பு அதை கடிச்சிருச்சு அந்த பாட்டிய. பாட்டி சாக கிடக்குறா. பக்கத்துல இருந்து கேட்டாங்களாம், என்ன பாட்டி ஆச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. ஆமா. என்ன பாட்டி, என்ன பாம்பு கடிச்சு? கட்டு வீரியன், கண்ணாடி வீரியன். ஓ, கடிக்கும் போது பாம்பை பாத்தியா பாட்டி? பார்த்தேன். மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திடுறோம். அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சான் பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகம். இந்த வஞ்சக உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் புத்தக திருவிழா. இந்த போதி மரத்திற்குள் போய் நின்று கொள்ளுங்கள். புத்தனுக்கு ஞானம் கிடைத்தது. சூப்பருங்க புத்தன், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தன். பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், ரொம்ப பிடிக்கும் புத்தனை. ஏன் தெரியுமா? புத்தன் மட்டும் தான் சொன்னான், நான் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு நானே வந்தால். புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்.
அவன் உட்கார்ந்து பெற்ற ஞானம்தான் போதி மரம் தந்தது. அந்த அரச மரத்தில் எதுவும் இல்லைங்க. உட்கார்ந்திருந்த பொழுது அவன் மனநிலையில் அவனுக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அப்படித்தான் புத்தகங்கள் நமக்கு மேல் போதி மரங்களாக நிற்கின்றன. அதற்கு கீழே ஒரு நிமிடம் அமைதியாக நின்று வாசித்து பாருங்கள். எனக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறேன் உங்க எல்லாருக்குமே. சில பேர் தூக்கம் வரலன்னா ஸ்லீப்பிங் டோஸா பயன்படுத்துவீங்க. 10 பக்கம் 15 பக்கம் படிச்சா தூங்க வந்துடும். தூக்க மாத்திரையே வேணாம். ஸ்லீப்பிங் டோஸ் சில பேருக்கு 10, சில பேருக்கு 15, யாரும் 20 தாண்டது இல்லை. அது இல்லைங்க. வாசிக்கின்ற அந்த வினாடிகளில் நீங்கள் விழிப்புணர்வோடு இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ற எந்த புத்தகத்தையும் அணிந்துரையிலிருந்து வாசிங்க. சும்மா இல்ல, அணிந்துரைலாம் மதிப்புரை வாசிங்க, முன்னுரை வாசிங்க, புத்தகத்துக்கு பின்னால எழுதியிருப்பாங்க அதை வாசிங்க. புத்தகத்திற்குரிய முன்னால பேஜ்ல என்ன, யாரு, எப்படி, என்னது எல்லாம் டீட்டெயில் இருக்கும். எல்லாத்தையும் வாசிட்டு உள்ள போங்க. புத்தக வாசிப்பு என்பது ஒரு தவம். அந்த தவத்தோடு நீங்கள் ஒன்றிணைகின்ற பொழுது அது பல வரன்களை உங்களுக்கு தருகிறது. பல வரன்களை அது தருகிறது. அதில் ஒரு வரத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு கிடைத்த பல வரங்கள் உண்டு. நான் சிறிய போதிலே பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அது யூடியூப்ல வந்திருக்குது. எனக்கு வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் யா. ஆனா எங்க குடும்பத்துல அவ்வளவு சீக்கிரமாக புத்தகங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை. எங்க அண்ணன் தான் லெண்டிங் லைப்ரரியில போய் புக்கு வாங்கிட்டு வருவான். ஆனாலும் அவன் என்ன வாங்கிட்டு வருவான், பெருசா ஒற்றைக்கண் அரக்கன், சதக் சதக் என்று குத்தினான், அந்த மாதிரியான சின்ன சின்ன பேக்கெட் நாவல் கொண்டு வருவான். ஆனா கேட்பேன் நான். பாயின்னு சொல்ல வராது, ரொம்ப சின்ன வயசு, அப்போ 10 வயசு. ஆயின்னு சொல்லுவேன் அவன், என் அண்ணனை. எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இத்தனை பேருக்கு நடுவில் பாயின்னு வராது. இன்னைக்கும் அவன் எனக்கு ஆய் தான். இன்னைக்கும் நான் ஆயின்னு தான் கூப்பிடுவேன் அவரை. மராத்தியில ஆயினா அம்மா. நான் அவரை அப்படிதாங்க. நான் இப்போ சொல்றவங்க எல்லாருக்கிட்டையும், யாராவது அண்ணனோட பிறந்தவங்களா இருந்தா பாக்கியசாலிகள். அண்ணனா பிறக்கிறது வேற, அது ரொம்ப கடமை. அண்ணனோட பிறக்கணும், சூப்பர். அது அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நினப்பு வந்துச்சுன்னா போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வயசுல நம்ம அப்பாவை பார்த்த மாதிரியே இருப்பான். இதுல சிலது சுத்தம் தெரியுமா, நான் என் அண்ணனோட 12 வருஷம் பேசுறதில்ல, பட்டொலி வீசி பறக்கும் புகழ் போ. பேசிருங்க, வாழ்க்கை இவ்வளவு தானே. பேசிடுறேன் அண்ணா, இன்னைக்கு ஃபோன் பண்ணிடுங்க, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. நல்லா என்ன திடீர்னு இல்லை, நாளைக்கு எங்கேயாவது பார்க்கலாமாண்ணா, எனக்கு வேலை இருக்குது, நீ சொல்லு நான் வரேன். நான் ஓவரா தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணு. 2 மணி நேரத்துல ஃபோன் திருப்பி வருதா இல்லையான்னு பாருங்க. உறவுகளை நெருக்கமாக்குவது சொற்கள் தான், கவிதைகள் தான், இலக்கியம் தான். அந்த வாசனையோடு இருக்கக்கூடியவர்கள் குற்றங்களை இழைக்க முடியாது. ரசனை என்பதும் வாசிப்பு என்பதும் தான் மனதை கழுவுகின்ற சோப்பு. பாரதி சொன்னான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை. யார் சொன்னது மனம் வெளுக்க சாம்பல் உண்டு? ஏ பாரதி, உன் கவிதையே மனம் வெளுக்கும் சாம்பல் தானே. உன் கவிதைகளால் நான் மனம் வெளுக்கப்பட்டிருக்கிறேனே. எத்தனை கவிதைகள் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொன்ன போனியே, அதை விட என்ன பெருசு? இவள் செப்பு மொழி 18 என்னில் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாடிட்டு போனிய, இதை விட என்ன மனசு கழுவுறது? தொல்லை வினை தரு தொல்லைகள் நீங்கி சுடருக தமிழ்நாடே நீ, இதை விட என்ன பெரிய மனசுக்கு வெளுப்பு வேணும்? மனதை வெளுக்கக்கூடிய ஆற்றல் கவிதைகளுக்கு உண்டு, கட்டுரைகளுக்கு உண்டு, நாவல்களுக்கு உண்டு, பயணங்களில் பற்றிய மொழிபெயர்ப்புகளுக்கு உண்டு. மொழிபெயர்ப்பு நாவல்களை தேடி போய் படியுங்கள். ஒன்னும் இல்லைங்க, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல, குரான் படிங்க. முஸ்லிமா தான் இருக்கணும் குரான் படிக்கிறதுக்குன்னு எந்த அவசியம் கிடையாது. நான் பைபிள் படிக்கிறேனே, நான் கிறிஸ்டியன் இல்லையே, நான் படிக்கிறேனே. இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் நேரடியாக பேசுவது போல் நான் உணர்கிறேனே. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, ஓகே. விதைகளை விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சரி, ஜீசஸ் என்கிட்ட பேசுறாருங்க. அதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரான் என்பது முகமது நபிக்கு ஜிப்ரையில் மூலமாக இறைவன் தந்த சொல். அவருக்கு அங்கிருந்து வந்தது, நமக்கு நேரடியா எழுதப்பட்டு நம்ம வாசிக்கிறோம். இறைவன் சொல்.
விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். என்ன வார்த்தை பாருங்க, முடிந்தால் ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள். போதி மரமாக பைபிள் இப்பொழுது நம் மேல் கவிழ்ந்திருக்கிறது. சில விதைகள் வழியில் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறைகளில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் விரைவில் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முட்களில் விழுந்தன, முட்கள் நெருக்கடித்து சிதைந்து போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கைகளில் எடுத்துச் செல்வது விதைகள் அல்ல தோழமைகளே, நம் எண்ணங்களும் நம் வாழ்வும் நம் நாளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் தான். அதை எங்கே தவற விடுகிறோம், எங்கே போய் போட வேண்டும் என்பதற்கு இதை விட பெருசு என்னங்க? என்னோட தகப்பனார் சொல்லுவார், तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. ஒருத்தரும் கை தட்டலனா என்ன அர்த்தம்னா யாருக்குமே உருது தெரியல. அர்த்தம் என்ன தெரியுமா? காலத்தின் பேரேடு தன்னுடைய அந்த காலத்திற்கு பின்னால் தன் ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. இந்த கடந்த காலம் பொத்தி வைத்த ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கின்றவன் யுகங்களை காத்துக் கொள்கிறான். வினாடிகளில் தவறிழைக்கின்றவன் வாழ்க்கையை தவற விடுகிறான். இன்னொரு சொல்வார் அப்பா, दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. दगाना என்ன? துரோகம். யாருக்கும் சகா இல்ல. சகானா சகம், சகம்னா ஒன்று இணைஞ்சிருக்கு. துரோகம் யாருக்குமே இணைஞ்சது இல்லையா? செய்யணும்னா செஞ்சு பார்த்துக்கோங்கிறார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो. என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவங்க வீட்டை ஒரு எட்டிட்டு போயிடுங்கிறார். பயமா இருக்குங்க, நடுங்குது, எனக்கு ஈரல் நடுங்குது இந்த சொல். நீதி இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், இலக்கண நூல்கள்லாம் சாதாரண நமக்கு நம்ம மிரட்டிய இலக்கண நூல்களை படிக்க விட்டுட்டோம். அது போதி மரம். யாது தொல்காப்பியம் என்பது போதி மரம், தண்டி அலங்காரம் போதி மரம், யாப்பருங்கல காதிகை போதி மரம். நமக்கான வாழ்வியல் இலக்கணங்களை நமக்கு தருகிறது. எவ்வளவு அற்புதமான விஷயங்களை அது தருகிறது. அகத்திற்கு இருக்கக்கூடிய அற்புதத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ் மரபு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. இதை விட அதிகமான பிரைவசி லா வேற என்ன இருக்க முடியும்? காதல் விஷயங்களை நீ பாடும் பொழுது காதலன் காதலி பெயரை குறிப்பிடக் கூடாது என்பது விதி. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார். காதல் உணர்வுதான் எழுதப்பட வேண்டுமே தவிர காதலன் காதலி பெயர் எங்கேயாவது வந்துவிட்டால் அது அக இலக்கியங்களுக்கு தூக்கி அடிக்கப்படும் என்று சொல்கிறது தொல்காப்பியம். நம்முடைய மரபு, நமக்கான போதி மரங்கள் விரிந்து கிடக்கின்றன. சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். சொல்தானே, நாம் யாரையேனும் பார்த்தால் முதலில் என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? அதை எப்படி சொல்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே இருக்கீங்களா? சொல்ல என்ன அர்த்தமா? இந்த டீச்சரை கூப்பிட்டு பேச வச்சதுல இது ஒண்ணு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும். அண்ணன் ஒரே கேள்வி கேட்டான், எனக்கு பதில் இல்லை, உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோ. நீ என்ன அவளை அப்பா டக்கரான்னு கேட்டான். ஏன்னா அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன்னு முன்னால் உட்கார்ந்து நிக்கிற நீ, வல்ல இறைவனின் கருணையினால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவத அப்படின்னு சொன்னா அது ஏற்பட்டுருமா? அப்ப அது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நீ முன்னால் இருக்கின்ற மனிதரிடம் பேசவில்லை, நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய். அது இறைவனிடத்தில் நீ சொல்லுகின்ற இறை வேட்கை. இறைவா, நான் இந்த மனிதரிடத்தில் பேசுகிறேன், உன் வல்லமையினால் இவர்கள் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நான் இறைவனிடத்தில் வைக்கின்ற இறை வேட்கையை தவிர முன்னால் இருக்கின்ற மனிதருக்கு சொல்லுவது அல்ல. சொல் புரிகின்ற பொழுது விளக்கம் புரிகிறதா? விளக்கம் புரிகின்ற பொழுது ஒரு படிநிலை நாம் உயர்கிறோமா? வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது அது சரியாக புரிதலுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக, போதி மரம் என்பதற்காக நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 2 நிமிடங்களில் நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். எனக்கு நிரம்ப பிடித்தமான ஒரு விஷயம், புத்தனை பற்றி சொல்லிவிட்டு போகிறேன்.
புத்தனுடைய படிநிலைகளை மிகப்பெரிய வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த ஊரில் அவன் பிறந்தானோ, எந்த நாட்டில் அவன் பிறந்தானோ, அந்த நாட்டில் அந்த மதம் இல்லாமல் போனதுக்கு பல அரசியல் காரணம். மதம் என்பதே மிகப்பெரிய அரசியல் தான். புத்தகா என்று சொல்லுவதே, புத்தனுடைய மொழிகள் எப்பொழுது நூல் வடிவத்தில் வந்ததோ அப்பொழுதுதான் அதற்கு புத்தகா என்று பெயர் வந்தது என்று கூட நான் வாசித்திருக்கிறேன். யோசித்து பார்த்தால் புத்தனுடைய ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு போறேன். புத்தன் உட்கார்ந்திருக்கான். அவன் போதி மரத்திற்கு கீழே ஞானம் பெற்றதற்கு பிறகு. இப்போ சொல்றோம் இல்லையா, இப்படி சொல்றையா, என் பர்ஸ் காணாம போச்சியா. நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க? எங்க விட்ட? பஸ்ல. அடுத்து என்ன கேட்பீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எந்த பஸ்னா போய் தேடி கண்டுபிடிச்சு வருவீங்களா? அடுத்து என்ன கேட்பீங்க? டக்குன்னு ஆறுதல் சொல்றது தானே. போயா வேலை செய்ய போறீங்க? உள்ள சூப்பரு 30 ரூபா. என்ன சொல்வீங்க? போனா போட்டீங்களா? பரிசு 30,000 ரூபா. பாருங்க, நாம் தவறு விடுகின்ற இடம் அப்படித்தான். அப்பா அம்மாவை ஏன் பெணுகிறோம் என்றால் அவர்களுடைய சொத்துக்காக பெணுகிறோம் என்று நினைக்கிறோம். சொத்தை விட முக்கியமானவர்கள் அம்மா அப்பா. ரொம்ப முக்கியங்க. இல்லாதவர்களுக்கு தெரியும் அந்த வலி. தகப்பனை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், இருக்கின்றவர்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இவ்வளவு புக்ஸ் கிடக்குதுல்ல, படிக்க தெரியுது இல்ல, படிக்கல, இவ்வளவுதான். குட் மார்னிங் கூட எழுத மாட்டேங்கிறீங்க. ஜிஎம் செத்து போயிட்டாருங்க ஒருத்தர். ஆர்ஐபி. என்ன மொழியை எங்க போய் கொட்ட போறோம்? நாம எங்க போய் கொட்ட போறோம்? புத்தன் உட்கார்ந்து மொழி பற்றி புத்தன் பேசுறது பாருங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கான், ஒருத்தர் வரார். உள்ள நுழைஞ்ச உடனே பயங்கர போர்ஸா நுழைஞ்சார். யாரா இங்க புத்தன்னு கேட்டார். அப்படியே உட்கார்ந்து இருந்தவங்க அலர்ட் ஆனாங்க. 12 பேர் கூட. ஆனந்தன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். கேட்கறல்ல, யாரா புத்தன்? ஆனந்தன் உட்கார வச்சு புத்தன் சொன்னார், இதை நான் எப்பவுமே சொல்றது மாதிரியே சொல்றேன். நீங்க டேக் அவே, கையில சாப்பிட்டீங்க, இப்ப டேக் அவே மேட்டர். இது நான் சொன்னதுலயும் சில விஷயங்கள் டேக் அவே இருக்கு. அது அவரவர்களுக்கு உரியது. கையில எடுத்துட்டு போறதுக்கு சொல்றேன். யாரா புத்தன் கேட்கிறேன்ல, நான் உட்கார வச்சு நான் தான் என்னன்னார். வந்தவன் என்ன பண்ணா, துப்பிட்டான். தூணு துப்பிட்டாங்க. முகத்துல வழியுதுங்க துப்பு. எச்சிலை துடைத்து கொண்டு புத்தன் கேட்டான், அப்புறம் எனக்கு இது படிக்கும் பொழுதே நடுக்கமாயிடுச்சு. நாமெல்லாம் என்னங்க பண்ணுவோம்? வடிவேல் சார் சொன்ன கொலைகேஸ்ல உள்ள போயிருவடா இல்ல, இவ்வளவு கோவம் இல்ல. அவன் எவ்வளவு நிதானம் பாருங்களேன். பாரதி தாங்க சொல்றான், போர் முனையில் நிற்கின்ற பொழுதும் மனம் பொங்குதல் இல்லாத உணர்வு மெய்ஞானம். போரில நின்று இருக்கின்ற பொழுதும் கூட மனசு பொங்கலையா, ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உனக்கு. அவன் ஞானி. அப்புறம் அப்படின்னு மறுபடியும் துப்ப போன உடனே ஆனந்தன் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு போய் வெளில தள்ளிட்டான். வெளியில தள்ளிட்டே இருக்கும் பொழுது, ஆனந்தா அவனை விடு. புத்தன் சொன்ன வார்த்தை, ஆனந்தா அவனை விடு. ஏன்? பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, அவன் அவ்வளவு அவமானப்படுத்திட்டு போறான். உள்ள வந்து ஏன் நீங்க அவனை விட சொல்றீங்க? வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது. அவனுக்கு என் மீது கோபம் இல்லை, நான் ஏதோ சொல்லிவிட்டேன், அந்த கருத்தின் மீது தான் கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர என் மீது இல்லை. இவ்வளவு பெரிய ஞானம்ங்க. என்னை பார்த்தாலே எங்க மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது மிஸ். இல்ல நீ எதை சில்மிஷம் பண்ற, அதுதான் ஆக மாட்டேங்குது. நீயே ஆக மாட்டேங்கன்னா பையனை கொடுத்துருப்போமா? நீ ஆகுது, என்னமோ பண்றிய, அது ஆகல. ரொம்ப சிம்பிள்ங்க. இப்படி புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிறுவனத்தோட ஒரே குடும்பத்தோட குப்பை கொட்டிடலாமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஞானம் இது. 2வது வார்த்தை பாருங்க. அவன் சொன்னான், போனவன் வந்தான், திரும்பி அடுத்த நாள் வந்தான். ஓ அழுறான். பார்த்தான், மன்னிப்பாயா, என்னை மன்னிப்பாயா, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிப்பா, இப்படியே போய் பேசிக்கிட்டே அழுறான். புத்தன் சொன்ன ஞான வார்த்தை 2வது. ஆனந்தா கவனித்தாயா,
நேற்று வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல்ல வரவில்லை, மொழி அவனுக்கு தெரியவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல கை தூக்கி அடிக்கிறாங்கன்னா பாவம், சண்டை போட தெரியல. ஆம்பளைங்களுக்கு சண்டை போட தெரியாதுங்க, உண்மையாவே சொல்றேன். சண்டை ஆரம்பிக்கும் போதே சொல்வார் பத்திரிக்கை, எங்க வீட்டுல இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்ற, யோ சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்கடியா கடைசிக்கு போற, நீ சொல்ல தெரியாது. உடனே அந்த கோபம் தான். மொழி தெரியாதவர்கள் தான் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள். என்கிட்ட ஆளை விடுங்க, 2 வார்த்தையில சாவடிக்கிறேன்னா இல்லன்னு பாருங்க. மொழி என்ன வேணாலும் செய்யலாம். மொழி, அவன் சொன்னான், நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு புரியவில்லை, இன்று கூட ஏதோ சொல்ல வருகிறான், அவனுக்கு புரியவில்லை, விடு. அவன் திருப்பி சொல்றான், மன்னிப்பாயா, மன்னிச்சிரு. புத்தன் என்னங்க செஞ்சிருக்கணும்? புத்தன்க மன்னிச்சிருக்கணும். புத்தன் சொன்னா, உன்னை மன்னிக்க முடியாது, வெள்ளப்போ. இதாங்க ஞானம். இந்த ஞானத்தோடு நான் போய் அமர்ந்து கொள்கிறேன். இதே பேரமைதியோடு நானும் போகிறேன். பாருங்க, புத்தன் சொன்னான், உன்னை மன்னிக்க முடியாது. சின்ன குழந்தை மாதிரி கேட்டாங்க அவன். ஏன்? நான் உன்னை அவமானப்படுத்தினேன், உன் கருத்தின் மீதுதான் என் கோபம், உன் மீது அல்ல என்று எனக்கு நீ ஞானத்தை தந்தாய். ஆனால் நான் செய்த அந்த குற்ற உணர்வை நான் அப்படியே வர முடியாது, நீ என்ன மன்னிக்கத்தானே வேணும், மன்னிச்சிருங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டான். அந்த ஏனுக்கு பின்னால இவ்வளவு நான் கொடுத்த விளக்கம். ஏன்? புத்தன் சொன்னதுதான் நம்ம அனைவருக்குமான போதிமர ஞானம். நீ துப்பியது நேற்று, அதை இன்னும் சுமந்து கொண்டிருக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, நீ துப்பிய எச்சில் கங்கையாற்றில் தவழ்ந்து கரையில் கலந்து விட்டது. இதோ இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கிறாய். இதுவும் தங்காது, இதுவும் கடந்து போகும். இந்த மெஞ்ஞானம், இந்த தேடல், நாம் எந்த மதத்தை, எந்த ஜாதியை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும், தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள், இந்திய தேசத்தில் வாழக்கூடியவர்கள் என்றால், அறம் சார்ந்து, ஞானம் சார்ந்து, அடுத்தவர்களோடு ஒன்றிணைகின்ற அன்பு சார்ந்து நாம் இருக்க வேண்டிய சூழலை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைதான் நமக்கான வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த அறிவு தேடலை, சுரங்கத்தை தரக்கூடிய போதி மரங்களுக்கு கீழே வாருங்கள், போய் அமர்வோம். நன்றி, வணக்கம்.